எனக்கோராசை மனதினிலே பாபா உன் போல் ஆகிடவே துணைக்கென உந்தன் கரம் பிடித்தேனே மாயையை விலக்கி வாழ்ந்திருப்பேனே. எனக்கோராசை மனதினிலே பாபா உன் போல் ஆகிடவே துணைக்கென உந்தன் கரம் பிடித்தேனே மாயையை விலக்கி வாழ்ந்திருப்பேனே. ஓம் சாந்தி. வாணிடி 15/6/2020. मीठे बच्चे, तुमकी स्मृति आई कि हमने 84 जन्मों का चक्कर पूरा किया. अब जाते हैं अपने घर शांति धाम. घर जाने में बाकी थोड़ा समय है. இனிமையான குழந்தைகளே, நாம் 84 ஜென்மங்களுடைய சக்கரத்தை முடிக்க போகிறோம். இந்த நினைவு இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நாம் நம்முடைய வீட்டிற்கு சாந்தி தாமத்திற்கு போகிறோம். வீட்டிற்கு போவதற்காக இன்னும் குறைந்த சமயம் இருக்கு. கேள்வி: जिन बच्चों को घर चलने की स्मृति रहती है उनकी निशानी क्या होगी? எந்த குழந்தைகளுக்கு வீட்டிற்கு செல்வதற்கான நினைவு இருக்கு, அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கு? பதில்: वह इस पुरानी दुनिया को देखते हुए भी नहीं देखेंगे. அவர்கள் இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காமல் இருப்பார்கள். उनके बेहद का वैराग्य होगा. दंदे दोरी में रहते भी हल्के रहेंगे. அவர்களுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியம் இருக்கும். தொழில் காரியங்களில் இருந்தாலும் கூட லேசாக இருப்பாங்க. इधर उधर जरमुई जगमुई की बातों में अपना समय बर्बाद नहीं करेंगे. இங்கு அங்கு வீணான உலகியலான விஷயங்களில் தன்னுடைய சமயத்தை வீணாக்க மாட்டார்கள். अपने को इस दुनिया में मेहमान समझेंगे. தன்னை இந்த உலகத்தில் விருந்தாளியாக நினைப்பார்கள். ஓம் சாந்தி. सिर्फ तुम संगम यही ब्राह्मण बच्चे ही जानते हो कि हम थोड़ी समय के लिए इस पुरानी दुनिया के मेहमान के तुम्हारा सच्चा घर के शांति धाम. சங்கம யுகத்தினுடைய பிராமணர்களாகிய குழந்தைகள் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. நம்ம கொஞ்ச சமயத்திற்காக இந்த பழைய உலகத்தில் விருந்தாளியாக இருக்கும். உங்களுடைய உண்மையான வீடு சாந்தி தாமம். उनको ही मनुष्य बहुत याद करते हैं मन को शांति मिले. அந்த வீட்டை தான்
மனிதர்கள் அதிகமாக நினைவு செய்கிறாங்க. மனதிற்கு அமைதி கிடைக்கணும். பரந்து மன் கியாகை சாந்தி கியாகை ஹம்கோ மிலேகி ககாங்சி குச்சி சமஸ்தே நகீகை. ஆனால் மனம் என்றால் என்ன, அமைதி என்றால் என்ன, நமக்கு எங்கிருந்து கிடைக்கும், எதுவும் யாருக்கும் தெரியாது. तुम जानते हो अभी अपने घर जाने के लिए बाकी थोड़ा समय गई. இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்வதற்காக குறைந்த சமயம் இருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. सारी दुनिया के मनुष्य मात्र नंबरवार वகாங் जाएंगे. முழு உலகத்தினுடைய மனிதர்கள் அனைவருமே வரிசை கிரமமாக அங்கு செல்வார்கள். வகை சாந்திதாம் और ஏகை துக்குதாம். ये याद करना तो सहज कहना. அந்த உலகம் அமைதி நிறைந்த உலகமாக இருக்கு மற்றும் இந்த உலகம் துக்கமான உலகமாக இருக்கு. இது நினைவு செய்வது சுலபமாக இருக்கலையா? कोई भी बूढ़े को व जवान को ये तो याद कर सकते को ना. इनमें सारी सृष्टि का ज्ञान आ जाता है. யாராக இருந்தாலும், வயோதிக நிலையில் இருந்தாலும் அல்லது ஜவானாக இருந்தாலும் இதை நினைவு செய்ய முடியும் இல்லையா? இதில் முழு சிருஷ்டியினுடைய ஞானம் வந்துடுது. सारी डिटेल बुद्धि में आ जाती है. முழு டீட்டெயில் நம்முடைய புத்தியில் வந்துடுது. अभी तुम संगम युग पर बैठे को ये बुद्धि में रहता है. हम चार रखे गई शांतिधाम ड्रामा प्लान अनुसार. இப்போ நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கீங்க. நாம் சாந்தி தாமம் நாடக பிளான் அனுசாரமாக போயிட்டுருக்கோம். இந்த நினைவு உங்களுடைய புத்தியில் இருக்கு. ये बुद्धि में रहने से तुमको खुशी होगी स्मृति रखेगी. இது புத்தியில் நினைவு இருக்கும் பொழுது உங்களுக்கு குசியும் இருக்கும், நினைவும் இருக்கும். हमको अपनी 84 जन्मों की स्मृति आई गई. நமக்கு 84 ஜென்மங்களுடைய நினைவு வந்திருக்கு. व भक्ति मार्ग अलग है, ये है ज्ञान मार्ग की बातें. பக்தி மார்க்கம் தனிப்பட்டதாக இருக்கு. இது ஞான மார்க்கத்தினுடைய விஷயமாக இருக்கு. बाप समझा रहे के मीठे बच्चों अब अपना घर याद आता है. பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ தன்னுடைய வீடு நினைவில் வருதா? कितना सुनते रहते को इतनी ढेर बातें ले जाने के लिए. इतनी ढेर बातें सुनते को एक वकी कह कि अभी हम शांति धाम जाएंगे फिर सुख धाम आएंगे. நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்குறீங்க. அதாவது இவ்வளோ கணக்கில்லாத விஷயங்களை கேட்குறோம். இப்போ நம்ம சாந்தி தாமம் போகிறோம். திரும்பவும் சுகம் நிறைந்த உலகத்திற்கு வருவோம். இந்த விஷயங்கள் நினைவில் இருக்கணும். சாந்தி தாமி சிரப் சாந்திகை. சாந்தி தாமத்தில் அமைதி மட்டும்தான் இருக்கும். ஆயாகி கை பாவன் துனியாவி லே ஜானி கேலியே. பாபா வந்திருப்பதே தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக. சுக்குதாம் மேபி ஆத்மாயே சுக் और சாந்தி में रहते हैं. சுகம் நிறைந்த உலகத்தில் கூட ஆத்மாக்கள் சுகம் மற்றும் அமைதியில் இருக்கும். शांति दामी सिर्फ शांति गई एकांग तो बहुत हंगामा कहना. சாந்தி தாமத்தில் அமைதி மட்டும்தான் இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய குழப்பங்கள் கலாட்டா இருக்கு இல்லையா? एकांग मधुबन से तुम जाएंगे अपने घर में तो बुद्धि जर्मये जगमये अपनी दंदे आदि तरफ चली जाएगी. இங்கே மதுபன்லேருந்து நீங்கள் திரும்பி
தன்னுடைய வீட்டிற்கு போன உடனே புத்தியில் உலகிலான வேண்டாத விஷயங்கள், தன்னுடைய தொழில் அனைத்துமே நினைவில் வருது. தன்னுடைய காரியங்களில் புத்தியானது போகுது. ஏகாந்தோ வஞ்சட் நகி ரேத்தி, மதுபனில் இருக்கும்போது எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது. तुम जानते हो हम ஆத்மாயே கைகி சாந்தி தாம் கி நிவாசி. நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். வகாங் ஹம் பார்ட்டுதாரி பனிகை और कोई की ये पता नहीं कि हम பார்ட்டுதாரி கைசி கை. இங்கே நம்முடைய பங்கை நடிக்கக்கூடியவர்களாக ஆகிறோம். வேறு யாருக்குமே இது தெரியாது, நாம் நம்முடைய பங்கை எப்படி நடிக்கிறோம். तुम बच्चों को की बाप आकर पढ़ाते गए, कोटी में कोई पढ़ते गए, सब तो नहीं पढ़ेंगे. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் பாபா படிப்பை கற்றுத்தராங்க. கோடியில் ஒரு சிலர் மட்டும்தான் படிப்பை படிப்பாங்க. அனைவரும் படிப்பை படிக்க மாட்டார்கள். तुम अभी कितनी समझदार बनते हो, पहले बेसमझते. இப்போ நீங்கள் எவ்வளோ புத்திசாலிகளாக ஆகியிருக்கீங்க. இதுக்கு முன்னால் எதுவுமே புரியாதவர்களாக இருந்தீங்க. अभी तो देखो लड़ाई झगड़ा आदि कितना है, इनको क्या कहेंगे. இப்போ பாருங்கள், உலகத்தில் அடிதடி சண்டை எவ்வளோ இருக்குது. இதை என்ன சொல்ல முடியும். அதாவது அளவற்ற குழப்பங்கள், பிரச்சனைகள் நிறைய உலகத்தில் இருக்கும். இதை என்ன சொல்கிறது. ஹம் ஆப்பஸ்மி பாயி பாயிகை வபூல் கயே. நாம் ஒருவருக்கொருவர் சகோதரன் சகோதரனாக இருக்கும். அதை மறந்துட்டாங்க. பாயி பாயி கபி கூன் கருத்தே கை கியா ஹாங் கூன் கருத்தே பி கைத்தும் சிரம் மில்கியத் கேலியே. சகோதரன் சகோதரன் ஒருபோதுமே அடிச்சுட்டு கொலை செய்ய மாட்டாங்க. ஆனால் சொத்துக்காக அது போல் செய்வாங்க. अभी तुम जानते हो हम सब एक बाप के बच्चे बाई बाई गई. நாம் அனைவரும் ஒரு அப்பாவுடைய குழந்தைகளாக சகோதரன் சகோதரனாக இருக்கும். இதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. तुम प्रैक्टिकल में समझते हो हम आत्माओं को बाबा आकर पढ़ाते हैं. நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா படிப்பை கற்றுத்தராங்க. 5000 वर्ष पहले मुवाफिक हमको पढ़ाते गए, क्योंकि वह ज्ञान का सागर गए. इस पढ़ाई को और कोई भी नहीं जानते. 5000 வருடங்களுக்கு முன்னால் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதே போல் இப்போ பாபா நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. காரணம், பாபா ஞான கடலாக இருக்காங்க. இந்த படிப்பை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது. ये भी तुम बच्चे जानते हो बाप की स्वर्ग का रचयिता के, सृष्टि को रचने वाला नहीं कहेंगे. பாபா சொர்க்கத்தை படைப்பவராக இருக்காங்க. ஆனால் இந்த சிருஷ்டியை படைப்பவராக சொல்வது இல்லை. இது கூட குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. சிருஷ்டித்தோ அனாதி கைகி. இந்த உலகம் அனாதியாகவே இருக்கு. சொர்க்க கோ ரச்சனை வாலா ககேங்கி வகாங் और कोई கண்டு நகீதா. ஏகாங் தோ பகூத் கண்டுகை. சொர்க்கத்தை படைப்பவராக சொல்லப்படுது. அங்கே வேறு எந்த கண்டமும் இல்லை. இங்கே நிறைய கண்டங்கள் இருக்குது. கோயி சமயத்தா ஜப்கி ஏக் ஹி தரம் தான், ஏக் ஹி கண்டு தான். பீச்சே பிர் வெரைட்டி தரம் ஆயேகை. ஏதோ ஒரு சமயமாக இருந்தது. அப்போ ஒரு தர்மம் மட்டும்தான் இருந்தது, ஒரு கண்டமாக இருந்தது. பின்னால் தான் விதவிதமான தர்மங்கள் வந்திருக்கு.
अभी बुद्धि में बैठता है कि வெரைட்டி தரம் கைசே ஆத்தேகை, விதவிதமான தர்மங்கள் எப்படி வருது இப்போ புத்தியில் நினைவில் இருக்குது. பெகலா பெகலா ஆதி சனாதன் தேவி தேவதா தரம் கே, சனாतन धर्म भी एकांग कहते हैं, परंतु अर्थ तो कुछ समझती नहीं. முதல்ல ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மமானது இருக்கு. சனாத்த தர்மம் கூட இங்கே தான் சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. तुम सब आदि सनातन देवी देवता धर्म के को सिर्फ पतित बन गए को सतो प्रधान से सतो रजो तमो होते गए को. நீங்கள் அனைவருமே ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க. ஆனால் இப்போ தூய்மை இல்லாதவர்களாக ஆயிட்டீங்க. சத்தோ பிரதானமான நிலையிலிருந்து சத்தோ ரஜோ தமோ நிலையில் வந்துட்டீங்க. तुम समझते को आदि सनातन देवी देवता धर्म के हम बहुत पवित्र थे, अभी पतित बने गई. ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். நிறைய சுகத்தில் இருந்தோம். தூய்மையானவர்களாக இருந்தோம். இப்போ தூய்மை இல்லாதவர்களாக ஆயிருக்கோம். இதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. तुमने बाप से वर्षा लिया था पवित्र दुनिया के मालिक बनने का. நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் ஆவதற்காக பாபாயிட்டிருந்து ஆஸ்தியை எடுத்திருந்தீங்க. समझते को हम पहले पहले पवित्र गृहस्थ धर्म के थे, अभी ड्रामा के प्लान अनुसार रावण राज्य में हम पतित प्रवृत्ति मार्ग के बन गए. முதல்ல நாம் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை எடுத்திருந்தோம். அதாவது தூய்மையான இல்லற தர்மத்தில் இருந்தோம். நாடக பிளான் அனுசாரமாக இப்போ ராவண ராஜ்யத்தில் நாம் தூய்மை இல்லாத இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக ஆயிருக்கோம். तुमकी पुकारते को के पतित पावन हमको सुखधाम में ले जाओ. कल की बात है. நீங்கள் தான் கூக்குரல் போடுறீங்க. கே பतित பாவனனி, எங்களை சுகம் நிறைந்த உலகத்திற்கு கூட்டிட்டு போங்க. நேற்றைய விஷயமாக இருக்கு. கல் தும் பவித்ரத்தே ஆஜ் अपवित्र बन पुकारते को ஆத்மா பத்தித்து ஹோகையிகை. இது நேற்று நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீங்க. இன்று தூய்மை இல்லாதவர்களாக ஆகி கூக்குரல் போறீங்க. ஆத்மாதான் தூய்மை இல்லாததாக ஆகுது. ஆத்மா புகார்த்தி है பாபா ஆக்கர் हमको फिर से पावन बनाओ. ஆத்மாதான் கூப்பிடுது, பாபா நீங்கள் எங்களை திரும்பவும் தூய்மையாக்குங்க. बाप कहते कि अभी तुम ये अंतिम जन्म पवित्र बनो, फिर तुम 21 जन्म के लिए बहुत सुखी हो जाएंगे. இப்போ பாபா சொல்கிறாங்க, இந்த கடைசி ஜென்மம் தூய்மை ஆனவர்களாக ஆகணும். அப்போது 21 ஜென்மத்திற்கு நிறைய சுகம் நிறைந்தவர்களாக ஆகலாம். பாபா தோ பகுத் அச்சி பாத்தே சுனாத்தே கே. பாபா மிகவும் நல்ல விஷயத்தை சொல்கிறாங்க. பூரி சீஜ் சுடாத்தே கே தும் தேவதா தேனா अब फिर बनना के पवित्र बनो. कितना சகஜ கே. வேண்டாத பொருட்களை கெட்ட பொருட்களை விட வைக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தேவதைகளாக இருந்தீங்க இல்லையா, இப்போ திரும்பவும் ஆகணும், தூய்மையாக ஆகணும். எவ்வளோ சுலபமாக இருக்கு. கமாயி பகூத் பாரிகை, மிக உயர்ந்த வருமானம் இதில் இருக்குது. तुम बच्चों की बुद्धि में गई सी बाबा आया के हर 5000 वर्ष बाद आते के.
குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் நினைவு இருக்கு. சிவபாபா வந்திருக்காங்க. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. புராணி துனியாசி நயி ஜரூர் பந்திகை ஏ கோயி அவர் பத்தானா சக்கி. அதாவது பழைய உலகத்திலிருந்து அவசியம் புதியதாக ஆகுது. இது வேறு யாருமே சொல்ல முடியாது. சாஸ்திரமே கலியுகே ஆயு பகூத் லம்பி கருதீகை ஏகை சாரி பாவி டிராமாக்கி. சாஸ்திரங்களில் கலியுகத்தினுடைய ஆயுள் மிகவும் அதிகமாக காட்டியிருக்காங்க. இது முழுமையாக நாடகத்தினுடைய விதியாக இருக்கு. தும் தோ சொர்க்கி மாலிகுதி அபி கலியுக் புராணி துனியாகை நயி துனியா கோகி. நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தீங்க. இப்போ கலியுகம் பழைய உலகமாக இருக்கு. திரும்பவும் புது உலகம் வரும். अभी तुम बच्चों की बुद्धि में है कि हर 5000 वर्ष बाद बाप भारत में ही आते गए, उनकी जयंती भी मनाते गए. பாபா ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு அப்புறம் பாரதத்தில் தான் வராங்க. இப்போ உங்களுக்கு நினைவு வந்திருக்கு. உன்கி ஜெயந்தி பி மனாத்தேகை, அவருடைய ஜெயந்தியும் கொண்டாடப்படுது. तुमको बाप आकर हमको राजधानी देकर जाते गई, फिर याद करने की दरकार की नहीं रहती, फिर जब भक्ति शुरू होती गई तब याद करते गई. அதாவது பாபா நமக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப எப்போ பக்தி ஆரம்பமாகுதோ அப்போ தான் நினைவு செய்கிறோம். இதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஆத்மானி மால் காயேகை, ஆத்மா தான் அனுபவிக்குது. तो याद करती गई बाबा फिर आकर हमको शांति धामम सुखधामी ले जाओ. பாபா எங்களை சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு கூட்டிட்டு போங்க. இது போல் நினைவும் செய்கிறாங்க. अभी तुम बच्चे समझते हो वह हमारा बाप के टीचर भी है, गुरु भी है. பாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்காங்க, டீச்சராகவும் இருக்காங்க, குருவாகவும் இருக்காங்க. இதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. सृष्टि के आदि मध्य अंत का चक्र 84 जन्मों का ज्ञान तुम्हारी बुद्धि में है. சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய சக்கரம் 84 ஜென்மங்களுடைய ஞானம் புத்தியில் இருக்கு. अनगिनत बार 84 जन्म लिए गए और लेते रहेंगे. அளவற்ற முறை 84 ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் மற்றும் எடுத்துட்டு இருப்போம். இன்கா எண்டு அந்த கபி கூத்தா நெகி, இதனுடைய முடிவு ஒருபோதும் வருவது இல்லை. துமாரி புத்தி மீ கைகி ஏ சக்கரகை சுதர்சன் சக்கர கடி கடி யாத் ஆனா சாக்கியே. உங்களுடைய புத்தியில் இந்த சக்கரமானது இருக்கு. சுயதர்சன சக்கரம் அடிக்கடி நினைவில் வரணும். எகி மன்மனா பவகை, இதுதான் மன்மனா பவவாக இருக்கு. ஜித்னா பாப் கோ யாத் கரேங்கே உத்னா பாப் வசம் கூங்கே. எந்த அளவு பாபாவை நினைக்கிறோமோ அந்த அளவு பாவங்கள் பஸ்பம் ஆகும். தும் ஜப் கர்மாதீத் அவஸ்தா கி சமீப் பகுஞ்ச் ஜாயேங்கே तो तुमसे कोई भी விக்ரம் நகி கூங்கே. எப்போ நீங்கள் கர்மாதீத் நிலைக்கு அருகாமையில் போகிறீங்களோ உங்கள் மூலமாக எந்த விதமான விக்கர்மங்களும் ஏற்படாது. அபி தோடி தோடி விக்ரம் கோ ஜாத்தேகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விக்கர்மங்கள் ஏற்படுது. சம்பூர்ண கர்மாதீத் அவஸ்தா அபி தோடிகி பனிகை, சம்பூர்ணமான கர்மாதீத் நிலை இப்போ இன்னும் ஆகலை. ये बाबा भी तुम्हारे 7 स्टूडेंट गए पढ़ाने वाला गई सी बाबा. பிரம்மா பாபா கூட உங்கள் கூடவே மாணவராக இருக்காங்க. படிப்பை கற்றுத்தரக்கூடியவர் சி பாபா.
बल इनमें प्रवेश करते गए ये भी ஸ்டூடெண்ட்டுக்கு ஏகை நயி நயி பாத்தேன். இவருடைய உடல்ல பிரவேசமானாலும் இவர் கூட மாணவராக இருக்காங்க. இது புது புது விஷயங்களாக இருக்கு. अब सिर्फ तुम बाप को और सृष्टि चक्र को याद करो. இப்போ நீங்கள் பாபா மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்யணும். வகை பக்தி மார்க் ஏகை கியான் மார்க் ராத் தின் கா ஃபர்க் ஹை. அது பக்தி மார்க்கமாக இருக்கு. இது ஞான மார்க்கமாக இருக்கு. இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கு. वहाँ कितनी जंजा घंटे आदि बजाते कि यहाँ सिर्फ याद में रहना है. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ ஜால்ரா மணி இது எல்லாமே அடிக்கிறாங்க. இங்கே நினைவில் மட்டும் இருக்கணும். ஆத்மா தோ அமர்கை அகால் தக்தவீகை. ஆத்மா அழிவற்றதாக இருக்கு. அழிவற்ற ஆசனமும் இருக்கு. ऐसे नहीं कि अकाल मूर्त सिर्फ बाप के तुम भी अकाल मूर्त को. பாபா மட்டும்தான் அழிவற்ற மூர்த்தியாக இருக்காங்க. அதுபோல் இல்லை, நீங்கள் கூட அழிவற்ற மூர்த்தியாக இருக்கீங்க. अकाल मूर्त आत्मा का ये ब्रिकिटी तख्तके जरूर ब्रिकिटी में की बैठेंगे. அழிவற்ற மூர்த்தியான ஆத்மாவிற்கு இரு புருவ மத்திதான் ஆசனமாக இருக்கு. அவசியம் இரு புருவங்களுக்கு மத்தியில தான் ஆத்மா அமருது. பேட்மே தோடிக்கு பைட்டேங்கே. ஆத்மா வயிற்றில் அமருமா என்ன? அபி தும் ஜான்தே கோ கம் அக்கால மூரத் ஆத்மா கா தக்த ககாங்கை. அழிவற்ற மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய ஆசனம் எங்கே இருக்கு? இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சிருக்கீங்க. ஈஸ் பிரிக்கிட்டிக்கு பீச் மே கமாரா தக்தகை. அமிர்த் சரஸ் மே அகால தக்தகைனா அர்த்த குச்சிபி நகி சமஸ்தி. இரு புருவங்களுக்கு மத்தியில் நம்முடைய ஆசனம் இருக்கு. அமிர்த சரஸில் கூட அழிவற்ற ஆசனம் இருக்கு இல்லையா? அதனுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது. மகிமாபி காத்தேகே அகால மூரத் உன்கே அகால் தக்தகா கிஸ்கோ பத்தா நெகேகே. அழிவற்ற மூர்த்தியாக மகிமையும் பாடப்படுது. ஆனால் அக்கால தக்து என்றாலே அதை பற்றி யாருக்கும் தெரியாது. अभी तुमको मालूम पड़ा कि तख्त तो एक जिस पर बैठकर सुनाते के. ஆசனம் இதுதான். அந்த ஆசனத்தில் அமர்ந்து தான் சொல்கிறாங்க. இது இப்போ உங்களுக்கு தெரியும். तो ஆத்மா அவிநாசிகை சரீர் விநாசிகை. ஆத்மா அழிவற்றதாக இருக்கு. சரீரம் அழியக்கூடியதாக இருக்கு. ஆத்மா கா ஏ அகால தக்தகை சதைவ ஏ அகால் தக்த ரேத்தாகை. ஆத்மாவினுடைய அழிவற்ற ஆசனமாக இது இருக்கு. சதா இந்த ஆசனத்தில், அதாவது அழிவற்ற ஆசனத்தில் தான் ஆத்மா இருக்கு. ஏ தும் சமஸ்தேகோ உன்கோ நே ஃபிர் வ தக்த பனாக்கர் நாம் ரக் தியாகை. இதை நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க. அவங்க ஆசனத்தை உருவாக்கி அதற்கு பெயரும் வச்சிருக்காங்க. வாஸ்தமே அக்கால் ஆத்மா தோ எகாங் பைட்டிகை. உண்மையில் அழிவற்ற ஆத்மா இங்கே தான் அமர்ந்திருக்கு. தும் பச்சோं की बुद्धि में अर्थ है. एक ओंकार इनका अर्थ तुम समझते हो. குழந்தைகளுடைய புத்தியில் இதனுடைய அர்த்தம் இருக்குது. ஏக்கு ஓங்கார்னு சொல்கிறாங்க. இதனுடைய அர்த்தமும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. मनुष्य मंदिरों में जाकर कहते हैं अच्युतम केशवम अर्थ कुछ नहीं ऐसे की स्मृति करते रहते हैं. அதாவது மனிதர்கள் கோயிலில் போய் அச்சுதம் கேசவம்னு சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. இதுபோல் ஸ்துதி தான் செய்கிறாங்க. அச்சுதம் கேசவம் ராம் நாராயணம். अब राम ककांग नारायण ककांग बा कहते हैं ये सबके भक्ति मार्ग.
அச்சுதம் கேசவம் ராம் நாராயணம் இது போல் சொல்கிறாங்க. இப்போ ராமர் எங்கே இருக்காங்க, நாராயணர் எங்கே இருக்காங்க? பாபா சொல்கிறாங்க இது எல்லாமே பக்தி மார்க்கமாக இருக்குது. ज्ञान तो बड़ा सिंपल गई, कोई और बात पूछने के पहले बाप और वर्षे को याद करना के, वह मेहनत कोई सी कोती नहीं गई, भूल जाते गई. ஞானம் மிகவும் சாதாரணமாக இருக்கு, சிம்பிளாக இருக்கு. மற்றும் எதுவும் கேட்பதற்கு முன்னால் பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யணும். அந்த உழைப்பு யார் மூலமும் ஏற்படுவது இல்லை, செய்ய முடியல, மறந்துறாங்க. ஏக் நாட்டக் வீகை மாயா எய்சி கருத்தி பகவான் எய்சி கருத்திகை. ஒரு நாடகம் கூட இருக்கு, மாயை இது போல செய்யுது, பகவான் இது போல செய்கிறாங்க. तुम बाप को याद करते को माया तुमको और तूफान में ले जाती गई. நீங்கள் பாபாவுடைய நினைவு செய்கிறீங்க, ஆனால் மாயை உங்களை புயலில் கொண்டு போகுது. மாயா கா ஃபர்மான் கை रुस्तम सी रुस्तम खोकर लड़ो, तुम सब लड़ाई के मैदान में को. மாயையினுடைய கட்டளை பலசாலியோடு பலசாலியாகி யுத்தம் பண்ணுங்க. நீங்கள் எல்லாருமே யுத்த மைதானத்தில் இருக்கீங்க. जानते को इनमें किस किस प्रकार के योद्धे के. இதில் எந்தெந்த விதமான படை வீரர்கள், யுத்த வீரர்கள் இருக்காங்க, இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. कोई तो बहुत कमज़ोर गई, कोई मध्यम कमज़ोर गई, कोई तुम फिर तीखे गई. ஒரு சிலர் மிகவும் பலகீனமானவர்களாக இருக்காங்க, ஒரு சிலர் மத்தியத்தினுடைய பலகீனமாக இருக்காங்க, ஒரு சிலர் மிகவும் வேகமாக இருக்காங்க. சபி மாயாசி யுத்த கருணி வாடிகை. அனைவரும் மாயையிடம் யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. गुप्तकी गुप्त अंडर ग्राउंड की, वे भी अंडर ग्राउंड बाम्स की ட்ரையல் கருத்தேகை. குப்தமான முறையில் அண்டர் கிரவுண்டாக இருக்குது. அவங்க கூட அண்டர் கிரவுண்டில் தான் பாம்ஸினுடைய ட்ரையல் பண்ணுறாங்க. ये भी तुम बच्चे जानते हो अपनी मौत के लिए सब कुछ कर रहे. தன்னுடைய மரணத்திற்காக அனைத்தும் செஞ்சிட்ருக்காங்க. இது கூட நீங்கள் குழந்தைகள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. तुम बिल्कुल शांति में बैठे हो उनका है साइंस बल. நீங்கள் முற்றிலும் அமைதியில் அமர்ந்திருக்கீங்க, அவங்களுடையது சயின்ஸினுடைய பலமாக இருக்குது. குதர்த்தி ஆத்மாயேம் भी बहुत गई, कुदरती आफताएं भी बहुत गई, उनमें तो कोई का बस चल ना सके. இயற்கையினுடைய ஆபத்துக்களும் நிறைய இருக்குது, அதனுடைய யாரும் வசப்படுத்த முடியாது. இயற்கையை யாரும் தன்னுடைய வசப்படுத்த முடியாது. அபி ஜூட்டி பர்சாத் கேலியே கோசிஸ் கருத்தேகை. இப்போ பொய்யான மழை பொழிவிப்பதற்கான முயற்சியும் செய்கிறாங்க. ஜூட்டி பர்சாத் படித்தோ ஃபிர் அனாஜ் ஜாஸ்தி கோ. பொய்யான செயற்கையான மழை பொழிந்தது, தானியங்கள் அதிகமாகும். तुम बच्चे तो जानते हो कितनी भी बरसात पड़े फिर भी नेचुरल कैलामिटीज जरूर होनी के. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், எவ்வளவு மழை பொழிந்தாலும் திரும்பவும் இயற்கையினுடைய சீற்றங்கள் அவசியம் ஏற்படும். मुसलधार बरसात पड़ेगी फिर क्या कर सकेंगे. பாம்ஸினுடைய அணு ஆயுதங்களுடைய மழை பொழியும், அப்போ என்ன செய்ய முடியும்? इनको कहा जाता है नेचुरल कैलामिटीज. சத்தியுகமே एक होती नहीं. இதுக்கு தான் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இயற்கையினுடைய சீற்றங்களாக சொல்லப்படுது. சத்தியுகத்தில் இது எதுவுமே இருக்காது. एकांक होती है जो फिर विनाश में मदद होती करती है. இங்கே தான் ஏற்படுது, அது உலக அழிவில் உதவியும் செய்யுது.
तुम्हारी बुद्धि में है हम जब सत्युग में होंगे तो யமுனா के कंटे पर सोने के महल होंगे. எப்போ நம்ம சத்தியுகத்தில் இருப்போமோ அப்போ யமுனை நதி கரையோரத்தில் தங்கமயமான மாளிகை இருக்கும். இது உங்களுடைய புத்தியில் இருக்குது. हम बहुत तोड़ी वहाँ के रहने वाले होंगे கல்ப கல்ப ஐசே கூத்தா ரேத்தாகே. நாம் மிகவும் குறைந்த பேர்தான் அங்கே இருப்போம். கல்ப கல்பமாக இது போல நடந்து வருது. பெகலே தோடே கூத்தேகே फिर झाड़ बढ़तागे वहाँ कोई भी गंदगी की चीज होती ही नहीं. முதலில் குறைந்த பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம்தான் மரம் பெருசாகுது. அங்கே எந்த விதமான அசுத்தமான பொருளும் இருக்காது. एकांग तो देखो चिड़ियाम्बी गंद करती रहती है वहाँ गंदगी की बात नहीं उनको की कहा जाता है हेवन. இங்கே குருவிகள் பாருங்க அசுத்தம் செய்யுது. அங்கே எந்த விதமான அசுத்தத்திற்கான விஷயம் இல்லை. அதுக்கு தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுது. अभी तुम समझते हो हम ये देवता बनते के तो अंदर में कितनी कोशिश होनी चाहिए. நாம் தேவதைகளாக ஆக போகிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். இப்போ தான் இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. माया रूपी जिन्न से बचने के लिए बाप कहते हैं तुम बच्चे इस रुकानी धंधे में लग जाओ मन मना भव. மாயை என்ற குட்டி சாத்தானிடமிருந்து தப்புவதற்காக பாபா சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைகள் இந்த ஆன்மீக தொழிலில் ஈடுபடணும். மனதினால் என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யணும். பஸ் இஸ்மேகி ஜின்ன பஞ்சாவோ. இதில் தான் நீங்கள் குட்டி சாத்தான் போல ஆகணும். அதாவது பாபாவுடைய நினைவில் இருப்பதற்காக குட்டி சாத்தான் போல ஆகணும். ஜின்னக்கா மிசால் தேத்தே கைனா குட்டி சாத்தானுடைய எக்ஸாம்பிள் கூட தராங்க இல்லையா. ககா காம் தோ तो बाबा भी काम देते गई नहीं तो माया कहाँ जाएगी. அந்த குட்டி சாத்தான் கூட எனக்கு வேலை கொடுன்னு சொன்னதாக காட்டியிருக்காங்க. அப்போ பாபா கூட நமக்கு வேலை தராங்க. அப்படி இல்லை மாயை சாப்பிட்ரும். பாப் கா பூரா மதத்கார் பன்னாகை அக்கேலி பாப் தோ நகி கரேகா. பாபாவிற்கு முழுமையாக உதவியாளராக ஆகணும். தனியாக பாபா எதுவும் செய்வதில்லை. பாப் தோ ராஜ்யபி நகி கருத்தாகே. பாபா ராஜ்யம் கூட செய்வதில்லை. तुम सर्विस करते हो ராஜாயி भी तुम्हारे लिए की है. நீங்கள் சேவை பண்ணுறீங்க, ராஜ்யம் கூட உங்களுக்காக தான் இருக்கு. பாப் कहते हैं मैं भी मगध देश में आता हूँ. பாபா கூட சொல்கிறாங்க, நான் மகத தேசத்தில் தான் வரேன். மாயாவி மகர் மச்சகை कितनी महारथियों को हप कर कहाँ जाती है ये सबके दुश्मन. மாயை கூட முதலையை போல இருக்கு. எவ்வளவு மகாரதிகளை முழுங்கி சாப்பிட்ருக்கு. இது எல்லாமே எதிரியாக இருக்கு. ஜெய்சே மேட்டக்கா துஷ்மன் சர்ப்பு கோத்தா கேனா. எவ்வாறு தவளைக்கு பாம்பு எதிரியாக இருக்கு இல்லையா. तुमको मालूम के ऐसी तुम्हारी दुश्मन के மாயா. இது போலதான் உங்களுடைய எதிரி மாயையாக இருக்கு. இது உங்களுக்கு தெரியும். அச்சா நல்லது. मीठी मीठी सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रुखानी बाप की रुखानी बच्चों को नमस्ते. रुखानी बच्चों की रुखानी बाप को நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க.
ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் கூட ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்யணும். தாரணா கேள்வி முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். ஸ்வயம் को पापों से मुक्त करने का पुरुषार्थ करना है. देह अभिमान में कभी नहीं आना है. தன்னை பாவத்திலிருந்து விடுபட வைப்பதற்கான முயற்சி செய்யணும். தேகம் என்ற அபிமானத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. இஸ் துனியா को कोई भी चीज में मोह नहीं रखना है. இந்த உலகத்தினுடைய எந்த விதமான பொருள் மீதும் பற்றுதல் வைக்கக்கூடாது. மாயா ரூபி जिन्नसे बचने के लिए बुद्धि को रुकानी दंदे में बिसी रखना है. மாயை என்ற குட்டிச் சாத்தான்கிட்டிருந்து தப்புவதற்காக புத்தியை ஆன்மீக தொழிலில் பிஸியாக வைக்கணும். பாப்கா பூரா பூரா மதத்கார் பன்னாகை. பாபாவிற்கு முழுமையாக உதவியாளர் ஆகணும். வரதானம். மை और मेरे पन को समाप्त कर समानता व संपूर्णता का अनुभव करने वाली सच्चे त्यागी भव. நான் மற்றும் என்னுடையது என்பதை அழிச்சிட்டு சமான நிலை மற்றும் சம்பூர்ண நிலையினுடைய அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான தியாகி ஆகுங்கள். हर सेकंड हर संकल्प में बाबा बाबा याद रहे. मैपन समाप्त को जाए. जब मैं नहीं तो मेरा भी नहीं. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபா பாபா என்ற நினைவு இருக்கணும். நான் என்பது எப்போ அழிஞ்சிருதோ அப்போ நான் இல்லைன்னு சொல்லும்போது என்னுடையதும் எதுவும் இல்லை. मेरा स्वभाव मेरे संस्कार मेरी नेचर मेरा काम या ड्यूटी मेरा नाम मेरी शान. जब ये मैं और मेरापन समाप्त को जाता तो यही समानता और संपूर्णता है. என்னுடைய சுபாவம் என்னுடைய சம்ஸ்காரம் என்னுடைய நேச்சர் என்னுடைய வேலை இல்லை என்னுடைய தொழில் என்னுடைய பெயர் என்னுடைய பெருமை புகழ் எப்போ இந்த என்னுடையது மற்றும் என்னுடையது என்பது அழிஞ்சிருதோ அங்கே சமான நிலை மற்றும் சம்பூர்ண நிலை இருக்கும். அதாவது நான் மற்றும் என்னுடையது என்பது எப்போ அழிஞ்சிருதோ அங்கதான் சமான நிலை மற்றும் சம்பூர்ண நிலை இருக்கும். ये मैं और मेरे पन का त्याग ही बड़े से बड़ा सूक्ष्म त्याग है. இந்த நான் மற்றும் என்னுடையது என்ற தியாகம்தான் மிக பெரிய சூட்சமமான தியாகமாக இருக்கு. इस मैपन के अश्व को अश्वमेध यज्ञ में स्वाहा करो तब अंतिम आहुति पड़ेगी और विजय का नगाड़ा बजेंगे. இந்த நான் என்னுடையது என்ற குதிரையை அஸ்வமேத யஜ்யத்தில் ஸ்வாகா பண்ணும் பொழுதுதான் கடைசி நிலையினுடைய ஆகுதி மற்றும் வெற்றியினுடைய முழக்கமானது முழங்கும். ஸ்லோகன். हांजी कर सहयोग का हाथ बढ़ाना अर्थात दुआओं की मालाएं पहनाना. சரி ஐயா செய்கிறேன் என்ற உதவியின் கைகளை அதிகரிப்பது என்றாலே ஆசீர்வாதங்களின் மாலைகளை அணிவதாகும். ஓம் சாந்தி.